என்னிடத்தில் என்ன உண்டு? என்னை நீர் நேசிக்க எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. அப்படி எல்லாம் கரங்களை தட்டி ஆமென். உணர்ந்து ஆமென். என்னிடத்தில் என்ன உண்டு? என்னை நீ நேசிக்க எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என்னிடத்தில் என்ன உண்டு? என்னை நீ நேசிக்க எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறிடும்போ, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறிடும்போ, என் ஆத்மா உம்மை நோக்கி கதறுகின்றது, என் ஆத்மா உம்மை நோக்கி கதறுகின்றது, என் ஆத்மா உம்மை நோக்கி கதறுகின்றது. என்னிடத்தில் என்ன உண்டு? என்னை நீ நேசிக்க எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. நீங்க சொல்லுங்க ஆமென். என்னிடத்தில் என்ன உண்டு? என்னை நீ நேசிக்க எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. தள்ளப்பட்ட கல்லாய் நான் இருந்த போதும் கூட ஆகாது என்று சொல்லி தள்ளவில்லை, ஆனாலும் என் மீது அன்பு கூர்ந்தீர். Oh Jesus, தள்ளப்பட்ட கல்லாய் நானும் இருந்த போதும் கூட, தள்ளப்பட்ட கல்லாய் நானும் இருந்த போதும் கூட ஆகாது என்று சொல் தள்ளவில்லையே, ஆகாது என்று சொல் தள்ளவில்லையே, ஆனாலும் என் மீது அன்பு கூர்ந்தீரே, ஆனாலும் என் மீது அன்பு கூர்ந்தீரே. என்னிடத்தில் என்ன உண்டு? என்னை நீ நேசிக்க எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ. எத்தனை பேர் உள்ளத்துல சொல்ல முடியும் ஆண்டவரே ஆமென். என்னிடத்தில் என்ன உண்டு? என்னை நீ நேசிக்க எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. ஒரு நாள் காணாத போன ஆடு அலைந்து திரிந்தது போல நம்ம வாழ்க்கை எங்கேயோ அலைந்து கொண்டிருந்திருக்கலாம், பல இடங்களில் ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம், ஆனாலும் அலைந்து திரிந்த போது நம்மை கண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே வந்திருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்கள் என்னோடு இணைந்து
தேவநாமத்தை மகிமைப்படுத்தி காணாமற் போன ஆடு அலைந்து திரிவதுவோ, காணாமல் போன ஆடு அலைந்து திரிவதுவோ, நான் அலைந்து திரிந்தபோது என்னை கண்டீரே, நான் அலைந்து திரிந்தபோது என்னை கண்டீரே, நான் அலைந்து திரிந்தபோது என்னை கண்டீரே. என்னிடத்தில் என்ன உண்டு, என்னை நீ நேசிக்க எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என்னிடத்தில் என்ன உண்டு, என்னை நீ நேசிக்க எல்லாமே நீ தந்தது. எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? எல்லாமே நீ தந்தது. என்னிடத்தில் என்ன உண்டு, என்னை நீ நேசிக்க எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என்னிடத்தில் என்ன உண்டு, என்னை நீ நேசிக்க எல்லாமே நீ தந்தது. அப்பா எல்லாமே நீ தந்தது. தள்ளப்பட்ட கல்லாய் நானும் இருந்த போதும் கூட, தள்ளப்பட்ட கல்லாய் நானும் இருந்த போதும் கூட, ஆகாது என்று சொல் தள்ளவில்லையே, ஆகாது என்று சொல் தள்ளவில்லையே. ஆனாலும் என் மீது அன்பு கூர்ந்தீரே, ஆனாலும் என் மீது அன்பு கூர்ந்தீரே. என்னிடத்தில் என்ன உண்டு, என்னை நீ நேசிக்க எல்லாமே நீ. விசுவாசிக்கிறவர்கள் உண்மையோடு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இன்றைக்கு என்னை நேசிப்பதற்கு, நீர் என்னை நேசிப்பதற்கு என்னிடத்தில் என்ன உண்டு தகப்பனே? ஆண்டவரே என்னிடத்தில் என்ன உண்டு? நீர் என்னை நேசிப்பதற்கு, நீர் என்னை அன்பு கூறுவதற்கு. அப்பா கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. என்ன நேசிப்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆண்டவரே நீ என் மேல இந்த அன்பை வைக்கிறதற்கு நான் ஏமாத்துறோம். என்னிடத்தில் என்ன உண்டு, என்னை நீ நேசிக்க எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என்னிடத்தில் என்ன உண்டு, என்னை நீ நேசிக்க எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என்னிடத்தில் என்ன உண்டு, என்னை நீ நேசிக்க எல்லாமே நீ தந்தது. அப்பா எல்லாமே நீ தந்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்படி அமர்ந்து கொள்ளலாம். எல்லாம் நாம் அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களோடு கூட நான் பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலே
அங்கே ஒரு மனிதனை பிடித்து சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட ஒரு காரியம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சபை துன்புறுத்தப்பட்ட காலங்கள், பட்டயத்தினால் தேவ பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற காலங்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே பேதுரு என்கிற ஒரு மனிதனை பிடித்து சிறைச்சாலைக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், அந்த சிறைச்சாலைக்குள் அவன் இருந்தபோது தேவன் அவனுக்கு செய்த காரியங்கள் என்ன, அவனை எப்படி தேவன் அந்த சிறைச்சாலைக்குள்ளே நடத்தினார் என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இங்கே பேதுருவை பிடித்து சிறைச்சாலைக்குள் வைத்திருக்கிறார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்திருந்த நாள் அவனை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள். இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில நேரங்களில் சில நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம், சில நேரங்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம். சில வேளைகளை மருத்துவர்கள் சொல்லி இருப்பார்கள், இந்த வியாதி இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே மரித்து போவீர்கள் என்று சொல்லி ஒரு நாளை குறிப்பிட்டிருக்கலாம். கழிந்த நாளிலே ஒரு அருமையான போதகரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் பேசிக் கொண்டிருந்த போது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சாட்சி ஒன்றை அவர் பகிர்ந்து கொண்டே இருந்தார். அவர் சொன்னார், இப்படியாக திடீரென்று சொல்லி நான் பலகீனப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டேன். நான் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட போது திடீரென்று மருத்துவர்கள் பரிசோதித்து சொல்லிவிட்டார்கள், உங்கள் சரீரத்தில் கேன்சர் கட்டி இருக்கிறது, அதோடு கூட மஞ்சள் காமாலையும் கலந்திருக்கிறபடியினாலே இந்த வியாதியை இனி சுகப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை. காரணம், அவருடைய சரீரத்திலே பாருங்கள், ஒரு பகுதி கெட்டுப்போன நிலைமையிலும் இனி ஒரு பகுதி இந்த கேன்சர் வியாதியினால் பாருங்கள் அந்த வியாதி பரம்பி இருக்கிற ஒரு சூழ்நிலை. மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு சொல்லிவிட்டார்கள், இது இந்த வியாதியினுடைய பாருங்கள் கடைசி கட்ட ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது, நீங்கள் பிழைத்துக் கொள்ளுவது கடினம் என்று சொல்லி மருத்துவ அறிக்கை. பாருங்கள், பல மருத்துவமனைகளிலே மருத்துவம் செய்தார்கள். அந்த குடும்பமும் அந்த போதகருடைய குடும்பமும் அது ஒரு மருத்துவ, அவருடைய மனைவி மருத்துவ சம்பந்தமான காரியங்களை செய்து கொண்டிருந்தபடியினாலே சில பெரிய பெரிய மருத்துவர்களை அணுகி தன்னுடைய பாருங்கள் அந்த போதகருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மருத்துவமனைகளிலே பல மருத்துவர்களை அணுக ஆரம்பித்தார்கள். இவர்கள் போன இடமெல்லாம் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இந்த வியாதியை பரிசோதிப்பதற்கு ஏற்ற மருத்துவ உபகரணங்கள் இந்தியாவிலே எந்த ஒரு இடத்திலும் இல்லை. அந்த அளவுக்கு உங்கள் சரீரம் ஹல்லேலூயா வியாதியினால் பாதிக்கப்பட்டு விட்டது. கூடி போனால் நாங்கள் கடைசியாக ஒரு மருத்துவம் செய்கிறோம், அது குறைந்தது சில மணி நேரங்கள் தான் உங்கள் சரீரத்தில் அது கிரியை செய்ய முடியும், அதற்கு பிற்பாடு இவர் மரித்து போவார் என்று சொல்லிவிட்டார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள், மருத்துவர்களுடைய முன்குறிப்பு, இவர் மரித்து போவார், இவர் மரித்து போய் விடுவார். பாருங்கள், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான நாட்கள் கொடுக்கப்பட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பாருங்கள் செயல்படுவதற்காக காரணம், அந்த ட்ரீட்மெண்ட் செய்யும் போதே சில வேளைகளை மரித்து போய் விடுவார்கள். மருத்துவர்கள் கேட்டார்கள், இதை செய்யலாமா என்று சொல்லி பாருங்கள் அவருடைய ஒப்புதலை கேட்கிறார்கள். அவருடைய விசுவாசம் என்னவென்றால், உயிரோடு இருந்து சில வேளைகளை அவர்கள் மரித்து போகலாம், சில வேளைகளே இந்த ட்ரீட்மெண்ட்ல மரித்தாலும் மரித்து போகலாம், என்ன என்று தெரியாது. மருத்துவர்களுக்கே அதை மருத்துவம் செய்வதற்கு ஒரு கடினமான சூழ்நிலை, கடினமான காரியம், அப்படிப்பட்ட நிலைமை.
ஆனால் அந்த சிகிச்சைக்கான நேரம் பாருங்கள், மருத்துவம் செய்ய ஆரம்பிக்கப்பட்டது. அந்த மருந்து, அந்த இன்ஜெக்ஷன் அந்த சரீரத்தில் கொடுக்கப்படும் போது அந்த அளவுக்கு இரத்தத்தின் அளவுகள் மாற ஆரம்பிக்கும், சரீரம் வீரியமடைய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யப்பட வேண்டிய நிலைமை. பாருங்கள், ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா காரியங்களும் மருத்துவர்கள் நினைக்கிறார்கள் இவர் எப்படி, ஏனென்றால் அவருடைய உடம்பு அந்த அளவுக்கு வீக்காக இருந்து கொண்டிருந்த சூழ்நிலை. மருத்துவர்கள் எப்படி இந்த ட்ரீட்மெண்டை செய்வதென்று தெரியாமல் ஒரு பயத்தோடு கூட தான் அவர்கள் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டே இருந்தார்கள். பாருங்கள், 3 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் நடந்தது. ட்ரீட்மெண்ட் நடந்து முடிந்து சில நிமிடங்கள் கழித்து பாருங்கள், மருத்துவர்கள் சொன்னார்கள் அவரை ஸ்ட்ரெச்சர்ல தான் கொண்டு வர வேண்டும், ஸ்ட்ரெச்சர்ல தான் அவரை வைக்க வேண்டும், அவர் அந்த அளவுக்கு ட்ரெஸ்ல இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த ட்ரீட்மெண்ட் நடந்தது. ஆனால் அந்த போதகர் அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது எழும்பி நடந்து வந்தார். அல்லேலூயா. மருத்துவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இவர் மரித்து போவார் என்றல்லவா நாம் நினைத்தோம், இவருக்கு நேரம் குறிக்கப்பட்டதல்லவா என்று நினைத்தோம். எப்படி இவர் எழும்பி நடந்து வந்தார்? எப்படி இது சாத்தியமானது? ஏன்னா எவ்வளவு பலசாலிக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுனா 2-3 நாட்கள் எழும்பவே முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு பாதிக்கப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட். ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியாது. அந்த போதகர் வெளியே வரும்போது எழும்பி நடந்து வர ஆரம்பித்தார். மருத்துவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்க ஆரம்பித்தார்கள். அந்த போதகர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? இன்றைக்கும் தேவன் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 24 மணி நேரத்துக்குள்ளாக மரித்து போவேன் என்று சொல்லி மருத்துவர்கள் கைவிடப்பட்டு இனி வேற ட்ரீட்மெண்டே இல்லை, இதுதான் கடைசி வாய்ப்பு என்று ட்ரீட்மெண்ட் செய்த போதும் என் ஆண்டவர் முன்குறித்தார். ஆனால் அவர் தப்புவிக்கப்பட்டார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றேன், இங்கே பேதுருக்கு அப்படிதான் நாள் குறிக்கப்பட்டு விட்டது, நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. இவன் மரித்து போவான், இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இவனுக்காக ஒரு நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு காரியத்தில் இத்தனை நாட்கள் தான், இத்தனை நேரம் தான், என்ன அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு நீங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்காய் குறிக்கப்பட்ட நாள், உனக்காய் குறிக்கப்பட்ட நேரம், உனக்காய் சொல்லப்பட்ட காரியங்கள், அல்லது உனக்காக ஹல்லேலூயா ஏதோ ஒரு காரியத்தை செய்து உன்னை அழித்து விடலாம், இத்தனை நாட்களுக்குள் உன்னை இல்லாமல் ஆக்கி விடுவேன் என்று சொல்லி ஏதோ மனிதர்கள் உனக்கு நாள் சொல்லி இருப்பார்கள் என்றால், இன்றைக்கு இந்த விடுதலை நாளில் என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு குறிக்கப்பட்ட நாளை மாற்றுவதற்கு ஒரே ஒருவரால் முடியும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே உன்னை விடுவிக்கவோ, உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யவோ, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரவோ என் தேவனால் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அநேகர் சொன்னாங்க இந்த ஊழியத்தை பார்த்து, இது முடிஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. நாள் குறித்தார்கள், அவ்வளவுதான். கூடி போனா எத்தனை வருஷம் நடத்திடுவான், கூடி போனா எத்தனை வருஷம் இந்த ஊழியம் நடக்கும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க வராட்டாலும் நான் இல்லாட்டாலும் இந்த ஊழியம் நடந்து கொண்டேதான் இருக்கும். ஏன்னா நாள் குறித்தவர் என் தேவன். அவர் முன்குறித்தால் அந்த காரியம் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதை யாராலும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. நீங்க ஏதோ ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தையை கேட்டு, ஏதோ ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இங்கதான் ஒரு புதிய ஆரம்பமே இருக்குது. அந்த ஆரம்பத்தை பார்க்கதான் இன்றைக்கு இந்த மாதம், இந்த சனிக்கிழமை கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல, எதிர்பார்ப்பதை போல அல்ல, ஏதோ ஒரு மனுஷன் சொன்னதை போல அல்ல. தேவ பிள்ளையை தேவன் முன்குறித்தால் தான் காரியம் ஜெயமாய் நடக்கும். ஆமென். இங்கே அப்படிதான் நடந்தது. பாருங்கள், முன்குறித்தார்கள், முடிந்து போய் விட்டது. அவ்வளவுதான், இவன் அழிஞ்சு போயிடுவான், இவனை கொலை செய்து விடுவோம் அப்படி என்று நினைத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அந்த அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தூதன் அங்கே வந்து நின்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
ஒரு தூதன் அங்கே வந்து நின்றான். அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. என்ன பிரகாசித்தது? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவருடைய தூதனை உங்களுக்காக அனுப்பி உங்களுக்காக ஒரு வெளிச்சம் உதிக்கிறதை உங்கள் கண்கள் மாத்திரமல்ல எல்லாருடைய கண்களும் காணும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். இவ்வளவுதான் விசுவாசமா? இவ்வளவுதான் நம்பிக்கையா? இவ்வளவுதான் ஹல்லேலூயா நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்ல ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். இன்றைக்கு என் ஜனங்களை பார்த்து சொல்லு, நாள் குறிச்சிட்டாங்கன்னு நம்பி இருக்கிறாங்க. இத்தனை வருஷம் தான் உயிர் வாழ முடியும்னு நினைக்கிறாங்க. இத்தனை வருஷம் தான் இனி என்னால இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றா, இல்ல, உனக்காய் ஒரு தூதன் அனுப்பப்பட்டிருக்கிறா. உனக்காக வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. அது உன்னை விடுவித்து நடத்தும்படியாய், அது உன்னை தப்புவிக்கும்படியாய், அது உன்னை உன்னதத்தில் கொண்டு போகும்படியாய் அந்த தூதன் உன்னோடு கூட வரப்போகிறார். அந்த வெளிச்சம் உன்னோடு கூட இருக்க போகிறது. அதற்காக தான் கர்த்தர் உன்னை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், பயப்படுறோம், யாரோ சொன்னதற்காக, யாரோ ஒரு வார்த்தைக்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக. ஏனென்றால் மனிதனுடைய வார்த்தை இருதயத்தை பாருங்கள், அது கலங்க பண்ணும், கலங்கடிக்கும். அப்படிதான் நம்ம நினைச்சு வந்திருக்கிறோம். ஆனா இல்லங்க, வேதம் சொல்லுது, தேவன் முன்குறிக்காமல் எதுவும் உங்க வாழ்க்கையில நடக்காது. அல்லேலூயா. மனுஷன் முன்குறிச்சா நாளைய தினம் இவன் தலையை வெட்டிடலாம், இவன் அழித்து போட்டிடலாம். மருத்துவர்கள் சொன்னார்கள், முடிந்து போய்விட்டது, இனி வாழ முடியாது. அவ்வளவுதான் நடந்தது. என்ன தெரியுமா? அதே போதகரை கொண்டு பாருங்க, அதே வாரம் அவர் சபையில வந்து செய்தி கொடுக்கும் போது பாருங்கள், 2 கேன்சர் வியாதியில் இருந்தவர்களை ஆண்டவர் அங்கே தொட்டு சுகப்படுத்தினார். அல்லேலூயா. அவர் சொன்ன ரிப்போர்ட்டோட ஜனங்கள் இன்னைக்கு சாட்சி சொல்றாங்க. பாருங்க, மருத்துவமனையில போய் மருத்துவர்கள் சொன்னார்கள், இந்த கட்டி கேன்சர் கட்டின்னு பாருங்க. சனிக்கிழமை ரிப்போர்ட் வாங்கிட்டு ஆலயத்தில் வந்திருந்து ஒரு தாயார் அழுது ஜெபித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த போதகர் சொல்லி, இயேசுவால் கூடாதது ஒண்ணு இல்லைன்னு சொல்லி வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது கேன்சர் கட்டி அந்த சரீரத்தில் இல்லை என்று சொல்லும்படி அற்புதம் நடந்தது. மாத்திரமில்லாமல் அடுத்த நாள் திங்கட்கிழமை மருத்துவமனைக்கு போனா டாக்டர் சொல்றாரு, யாரு சொன்னது உனக்கு கட்டி இருக்கிறது என்று சொல்லி கேட்டு ரிசல்ட்டே மாத்த பண்ண என் தேவனால் முடியும் என்றால், இன்றைக்கு விசுவாசி, உன் வாழ்க்கையில என்ன கட்டியா இருக்கலாம், என்ன காரியமா இருக்கலாம், என்ன பிரச்சனையா இருக்கலாம், என்ன போராட்டமா இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ முடிந்ததென்று நினைக்கிறாய், அழிக்கப்பட்டு விட்டதென்று நினைக்கிறாய், இதற்கு நீ சாத்தியம் இல்லை என்று நினைக்கிறாய். இயேசுவை பார்த்து சொல்றார், இல்லை மகளே, இல்லை மகனே, இனிதான் ஒரு ஆரம்பம் இருக்கிறது. உனக்காக தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். உனக்காக வெளிச்சம் பிரகாசிக்கிறது. எத்தனை பேர் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறவங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறவங்க, எனக்காய் ஒரு வழி திறக்கிறது என்கிற அந்த காரியத்தை விசுவாசித்தால் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. உன் இருதய பலவீனங்கள் மாறுகிறது. உன் ஹல்லேலூயா யூட்ரஸ் இருக்கிற பிரச்சனைகள் மாறுகிறது. உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைந்து கொண்டிருக்கிறது. உன் கட்டிகள் கரைந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைன் டியூமர் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. பெற்றுக்கொள் அற்புதத்தை, பெற்றுக்கொள் விடுதலையை. இது விடுதலைக்கான ஒரு நேரம். பிசாசு நினைச்சா உன் தலையை எடுத்துடலாம், உன்னை அழித்து விடலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, இல்ல, இன்னும் நீ வாழ வேண்டியவன், இன்னும் நீ வாழ வேண்டியவன். பெற்றுக்கொள் அற்புதத்தை. ராகா தராரமானா ஷதராகா பாதாராலாபா. ஒரு அற்புதம் உனக்காக காத்திருக்கிறது. ஒரு விடுதலை உனக்காய் காத்திருக்கிறது. இந்த நேரத்தில் நீ பரிசோதிக்கும் போது அது அற்புதமாய் மாறுகிறது. ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், இந்த நாள் வருகிற என் ஜனத்தை நான் விடுவிப்பேன், நான் விடுவிப்பேன். யார் நாள் குறிச்சாலும், யார் காரியத்தை சொன்னாலும், யார் முடிஞ்சு போகைன்னு சொன்னாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய அத்தியாயம் உன் குடும்பத்தில் உருவாக்கப்படும்.
உருவாக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க என் ஆண்டவர் இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறத ஆவியில உணர்கிறேன், ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருப்பது ஆவியில உணர்கிறேன். சில கட்டிகள் உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது, சில கட்டிகள் உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. கண்களை மூடி கர்த்தரை துதித்துப்பா, கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒரு விடுதலையின் கரம் வைக்கப்படுகிறது ஆவியில உணர்கிறேன், ஒரு அற்புதத்தின் கரம் வைக்கப்படுகிறது ஆவியில உணர்கிறேன். இது ஒரு விடுதலைக்கான ஒரு நேரம், ஒரு அற்புதத்துக்கான நேரம். உன்னை ஒதுக்கினவர்கள் நடுவிலே, உன்னை தள்ளுகிறவர்கள் நடுவிலே, சரீரத்தில் இருக்கிற கட்டிகள், உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், சில சுகர் வியாதிகள், பிரஷர் வியாதிகள், உன் இருதய பலவீனங்கள், கர்ப்ப சம்பந்தமான சில வியாதிகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகி போ, விலகி போ. எஸ் எஸ், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் விடுதலை, பெற்றுக்கொள் விடுதலை. சில பொல்லாத ஆவிகள் வெளியே வர ஆரம்பிக்கிறது, சில கட்டி வைத்திருந்த சில பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வா, வெளியே, இயேசுவின் நாமத்தில் வெளியே வா என்று கட்டளை கொடுக்கிறேன். ரபாலா ஷாகாராபா துராகாபாலாபா ரீமானா ஷாகாராபாலா துராகாலாபா. அற்புதங்கள் நடக்கிறதற்காய் நன்றி, அற்புதங்கள் நடக்கிறதற்காய் நன்றி. ஆண்டவர் சொல்லுகிறார், முடிந்து போச்சுன்னு நினைச்சீங்க, ஏதோ ஒரு காரியத்தை கண்டு பயந்து போச்சுன்னு நினைச்சீங்க, இனி அவ்வளவுதான் நினைச்சீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ரிசல்ட்டோட வந்து சாட்சியா நிக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், நீங்க பரிசோதிச்சு பாருங்க, உங்கள் சரீரத்தில் கட்டிகள் இருக்காது. நீங்கள் பரிசோதித்து பாருங்க, உங்க சரீரத்தில் இந்த சில வியாதிகள் இனி சரீரத்தில் இருக்காது. நீங்க என்ன ரிசல்ட் வேணாலும் எடுத்து பாருங்க, எல்லாம் நார்மல் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பேதுருடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் தேவன் அந்த சிறைச்சாலைக்குள்ளே அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். நாள் முன்குறிக்கப்பட்டு விட்டது. அவன் தலையை வெட்ட வேண்டும் என்று, அவனை கொலை செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ தூதனை அனுப்பி அறையிலே வெளிச்சம் பிரகாசிக்க பண்ணி பாருங்கள், அந்த நேரத்தில் சில காரியங்கள் அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது. அதை தான் இன்றைக்கு நான் வார்த்தையாக உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது வாசிக்க கேட்கலாம். அந்த அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 12:7 வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவரை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஆண்டவர் சொன்னா, முதலாவது, நான் இதை குறித்து பல வார்த்தைகள், நான் செய்திகள் பேசி இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொன்னா, மனுஷன் நாள் குறிச்சிட்டான், கட்டி வச்சிருக்கிறாங்க. சிறைச்சாலையிலே அவனை கொலை செய்வதற்கு திட்டம் பண்ணி முன்குறித்து வைத்திருக்கிறாங்க. ஆனா இப்ப தேவனுடைய வல்லமை வெளிப்பட்ட போது, அதை தான் நான் பேச விரும்புகிறேன். இந்த வல்லமை, தேவனுடைய மகிமை அல்லது தேவ மகிமை வெளிப்படும் போது, தேவ பிரசனம் வெளிப்படும் போது பாருங்க, இப்ப என்ன நடந்ததுன்னா, முதல்ல அவனை கட்டி வைத்திருந்த அந்த சங்கிலிகள் பாருங்க அவன் கைகளில் இருந்து விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சங்கிலிகள் விழுந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற சில சங்கிலிகளை முறித்து போட விரும்புகிறார். சில சங்கிலிகளை அறுத்து போட விரும்புகிறார். சங்கிலியை முறிச்சு போடுவது சாதாரண காரியம் அல்ல. விலங்குகளை முறித்து போடுவது சாதாரணமானது அல்ல. ஆனால் என் ஆண்டவர் அந்த சங்கிலிகள் இனி இல்லாத அளவுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னா சில சாபங்கள், சில பிசாசுடைய கிரியைகள், சில அந்தகார வல்லமைகள். வேதத்தை வாசித்தால் லேகியோன் என்கிற பிசாசினால் பாதிக்கப்பட்டவன் பாருங்க, அவன் வாழ்க்கை கல்லறையிலே இருக்கிறது. கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறான்.
தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய கரங்களை கால்களை சங்கிலிகளினால் கட்டி வைத்திருந்தார்கள். சங்கிலிகளினால் கட்டி வைத்திருந்தார்கள். அப்படி என்றால் ஒரு துர்க்குணம் அல்லது ஒரு போராட்டம் அல்லது ஒரு நெருக்கம் நிறைந்து இருக்கும் போது அந்த மனுஷன் சங்கிலியினால் கட்டப்பட்டதற்கு சமம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சங்கிலினால கட்டப்பட்டது போலதான் நம்ம வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பாக இருந்தாலும் எவைகளை எல்லாம் அனுபவிக்கிற கிருபை நமக்கு இருக்கிறது. நினைச்சு பாருங்க, எத்தனை போராட்டங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது, எத்தனை உபத்திரவங்கள் நம்மளை அப்படியே சூழ்ந்து இருக்கிறது. இன்னைக்கு ஒண்ணுல விடுதலை ஆனா நாளைக்கு இனி ஒரு பிரச்சனை. இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைச்சுன்னா அடுத்த நாள் அடுத்த பிரச்சனை. ஒரே அந்த சங்கிலி எப்படி இருக்கும், அதுக்கு பாருங்க அப்படியே சின்னதா அப்படியே கிளிப்பு போட்டு வச்சிருப்பாங்க. அதே போலதான் அந்த சங்கிலியை குறித்து வச்சிருக்கிறத போல உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்துல கட்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விதத்துல கட்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விதத்துல வெளியே வர முடியாம இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விதத்துல அந்த அற்புதத்தை பார்க்க முடியாம இருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு அந்த சங்கிலிகள் அவிழ்க்கப்பட்டு போகிறது. இன்றைக்கு அந்த சங்கிலிகள் அவிழ்க்கப்பட்டு போகிறது. ஏனென்றால் இந்த மனுஷன் குறித்த நாள் அல்ல, மனுஷன் கட்டின கட்டுகள் அல்ல. தேவன் நமக்காய் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கிறது. ஆகவே உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த சங்கிலிகள் இன்றைக்கு அவிழ்க்கப்படுவதாக வேதம் சொல்லுகிறது. அது தானாய் விழுந்தது என்று. அல்லேலூயா. தானாய் விழுந்தது. தேவ பிள்ளையே, நம்ம எத்தனைதான் சங்கிலியை உடைக்க முயற்சி செய்தாலும் அது உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் உண்டு. ஆமே, உடைக்க கொஞ்சம் கஷ்டம் உண்டு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தில் ஒரு ஜெயத்தை எடுப்பதற்கு எத்தனைதான் முயற்சி செய்து பார்த்தீங்க, எத்தனைதான் ஓடி பார்த்தீங்க, எத்தனைதான் பிரயாசப்பட்டு பார்த்தீங்க. ஆனா இன்றைக்கு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும். எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் அவைகளை விழப்பண்ணுகிறவர் என் தேவ, நான் ஆராதிக்கிறவர் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓ தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த நுகத்தின் கட்டுகள், அந்த சாபத்தின் கட்டுகள், அந்த அக்கிரமத்தின் கட்டுகள், அந்த பாவத்தின் கட்டுகள் உன் குடும்பம் எழும்ப விடாதபடி உன்னை மேற்கொண்டிருக்கிற அந்த கட்டுகளை என் தேவன் அவிழ்த்து கொண்டிருக்கிறார். ஓ பெற்றுக்கொள் விடுதலை. கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அது தானாய் அவிழ்க்கப்படுகிறது. நான் சொல்றேன், ஊழியக்காரங்க வந்திருந்து நாங்க போராடி ஜெபிக்கிறதுனால அவிழ்க்கப்படுவது அல்ல. இங்கே வேதம் சொல்லுகிறது, பேதுரு யார்கிட்டையும் கெஞ்சல, என் கையில இருக்கிற இந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடுங்கப்பா அப்படின்னு யார்கிட்டையும் கெஞ்சலங்க. அது தானாய் விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே, அன்றைக்கு அப்படி ஒரு அற்புதத்தை செய்ய முடியனா இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த கட்டுகள் இல்லாமல் போகிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் அதை செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவார். என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவார். என்றாயிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்வார். என்றாயிலும் என்னை மறந்தது உண்டோ? கிரகிக்க முடியா காரியம் செய்வார். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வார். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார் என்றால்
இன்றைக்கு என் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற சங்கிலிகள் தானாய் விழப்போகிறது, தானாய் விழப்போகிறது. நீங்க உடைச்செல்லாம் பார்த்தீங்க, நீங்க போராடி எல்லாம் பார்த்தீங்க, மனுஷனை எல்லாம் தேடி சென்று போய் பேசி பார்த்தீங்க. ஆனா ஒண்ணுலயும் நடக்காதத இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த சங்கிலி உடைஞ்சி கீழே விழுன்னா அங்க அற்புதம் தானாய். விசுவாசிக்கிறீங்களா? தானாய் அற்புதம் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. இங்க வேதம் அதை தான் சொல்லுகிறது. முதலாவது, உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். 10வது வசனம், அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நரகத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. போதும், அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, என் மகிமை மனுஷன் ஆள் குறிச்சது உண்மை, மனுஷன் உன்னை அழிக்கலான்னு நினைச்சது உண்மை, உனக்கு விரோதமா மாந்திரிகளை செய்தது உண்மை, உனக்கு விரோதமாய் எப்படி ஆகிலும் இந்த குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம் நினைச்சது உண்மை. முதல்ல அவன் வச்ச சங்கிலி தானா விழு போகுது. ஆமென். இரண்டாவது வசனம் சொல்லுது, அந்த இருப்பு கதவண்டைகள் தானாய் திறந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு இரும்பு கதவு தானா திறக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு சில வீடுகளில் போனா நம்ம வீட்டில் கேட்டு போட்டிருப்போம். இப்ப பாருங்க, நம்ம சில வீடுகளில் போடப்பட்டிருக்கிற அந்த கேட்டு ஒரு மனுஷன் தள்ளுனா கூட தள்ள முடியாது, ஒரு மனுஷன் உந்தி தள்ளுனா கூட தள்ள முடியாது. அந்த அளவுக்கு உறுதியாய் போடப்பட்டிருக்கும், உறுதியாய் அந்த கேட்டு இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் அந்த இடத்துல போகும்போது அந்த கேட்டெல்லாம் தானா திறக்கும். ஆமென். மனுஷன் நினைச்சான் இவன் அழிஞ்சு போயிடுச்சே, இவனை முடிச்சுட்டேன்னு எல்லாம் நினைச்சேன். ஆனா அந்த மனுஷன் ஏற வேண்டிய இடத்துல ஆண்டவர் தானா வழியை திறந்து உங்களை கொண்டு நிறுத்த போகிறா, உங்களை கொண்டு நிறுத்த போகிறா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. என் ஆண்டவர் மீண்டும் சொல்றாரு, மனுஷன் நினைச்சது என்னன்னா, நாளைக்கு இவன் தலைய எடுத்துடலாம், இவனை அழிச்சிடலாம், முடிச்சிடலாம். ஆனா அந்த மனிதர்கள் கண்களுக்கு முன்பாக பாருங்கள், எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டு அவன் வந்தான் என்று சொன்னார், ஒரு வழி திறந்தது என்று சொன்னார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர்கள் ஏறி போவதற்கு முன்பாக நீங்க ஏறி போகும்படி, ஒரு விஷயம் கூட சொல்றேன், அவங்க ஏறி போக முன்னால கர்த்தர் உங்களை ஏறி போக பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்றீங்களா? நீங்க நினைக்கிறீங்க சாத்தியமே இல்லை, இது எப்படி நடக்கும்? அவங்களுக்கு பணபலன் இருக்கிறது, அவங்களுக்கு ஆள் பலன் இருக்கிறது, அவங்களுக்கு அதிகார பலன் இருக்கிறது, அவங்க கூட எவ்வளவு பேர் ஒத்துழைப்பதற்கு இருக்கிறார்கள். என்னால எல்லாம் அந்த எல்கைக்கு போக முடியுமா? என்னால எல்லாம் அந்த இடத்துக்கு போக முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் சத்துருக்கள் காணாதவைகளை உன் கண்கள் காண போகிறது, உன் சத்துருக்கள் பார்க்காததை உன் கண்கள் பார்க்க போகிறது. உங்க எல்லாருடைய நடுவிலையும் அந்த வழி திறக்கும் பாருங்க. அது எப்படிப்பட்ட கதவா இருந்தாலும், எப்படிப்பட்ட தாழ்பாளா இருந்தாலும், அந்த தாழ்பால் எல்லாம் உடைக்கப்பட்டு அந்த தாழ்பால் எல்லாம் தானா வழியை திறக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம போய் நிற்கும்போதுதான் தெரியும், இது எப்படிப்பா நடந்துடுச்சு, இது எப்படிப்பா திறந்துடுச்சு, இது எப்படிப்பா நடந்துடுச்சு. அல்லேலூயா. என் ஊழிய அனுபவத்தில் நான் சொல்ல முடியும். பாருங்க, நான் ஊழியத்தை விட்டு வெளியே வந்து தனிப்பட்ட முறையில் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். தனிப்பட்ட முறையில் நான் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த போது பாருங்க, எனக்கு தெரிந்த போதகர்கள், எனக்கு தெரிந்த சுற்றுவட்டார ஊழிய அனுபவம் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அழைப்பு போயிடுச்சு. என்ன தெரியுமா? இவனை இனி ஊழியத்துக்கு அழைக்காதீங்க. அல்லேலூயா.
இவனை இனி என்ன செய்யாதீங்க, ஊழியத்துக்கு அழைக்காதீங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சென்னை பட்டணத்துல போய் நின்றுட்டு ஒரு தேவ மனிதரை தொடர்பு கொள்ளுகிறேன். பாஸ்டர், நாளைக்கு உங்க சபையில நான் ஆராதிக்க வரணும், நாளைக்கு உங்க சபைக்கு நான் ஆராதிக்க வர்றேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த போதகர் சொன்னா, நீங்க எதுக்கு ஆராதிக்க வரணும், எங்க சபையில வந்து நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கொடுங்க. ஒரே சந்தோஷம். ஆண்டவரே, ஊழியத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறேன். இப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு வாய்ப்புக்கு நான் எல்லா சம்பவத்தையும் சொல்லிவிட்டேன். வாய்ப்பு கொடுக்கிறார்களே என்று சொல்லி நான் அந்த தங்கி இருந்த இடத்திலே இருந்து நான் பாருங்கள் ஆயத்தப்பட ஆரம்பித்தேன். சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு வந்து என்னை அழைத்து போறேன்னு சொன்னாரு. பாருங்க, அழைத்து போறேன்னு சொன்னவர் மணி 9 ஆகுது, 10 ஆகுது, 11 ஆகுது. போன் பண்ணி பார்க்கிறேன், அவருடைய போனும் ஆன் ஆக மாட்டேங்குது. என்னை அவர் அழைத்து போகவும் வரவில்லை. மிகுந்த வேதனை. என்ன நடக்கிறது தெரியல. ஏன்னா நான் தங்கி இருந்த இல்லத்தார் அவர்கள் தூங்க போயிட்டாங்க. சரி, நான் போயிருவேன், நீங்க தூங்குங்க, நான் கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு நான் அவரை எதிர்பார்த்து ஆயத்தத்தோடு இருக்கிறேன். பாருங்க, ஒரு 11:30 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு போன் வருது. அவர் சொல்றார், பாஸ்டர், சாரி பாஸ்டர், ஐயோ உங்களை பிரசங்கிக்க வைக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா திடீர்னு எங்க சபையில ஒரு போதகர் வருவதாக சொல்லிவிட்டார். அதனால இனி ஒரு தடவை பார்க்கலாம் என்று சொன்னார். இனி ஒரு தடவை பார்க்கலாம். உள்ளம் உடைக்கப்பட ஆரம்பிச்சு. நான் அந்த பாஸ்டர் கேட்டேன், பாஸ்டர், நான் செய்தி கொடுப்பதற்காக உங்களிடத்தில் கேட்கவில்லை. எனக்கு ஆராதிக்க எங்க போக வேண்டும் என்று எனக்கு தெரியாது. ஏன்னா சென்னை பட்டணம் அப்பதான் நான் புதுசா தனியா போயிருக்கிறேன். எங்க போனா எங்க சபைகள் இருக்கு என்பது எனக்கு தெரியாது. அதனால உங்களிடத்துல கேட்டேன் என்று சொல்லிவிட்டு பாருங்கள், நான் அந்த இருந்த இடத்துல முழங்கால் படியிடப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்து ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே, என்னை அழைத்தது நீ உண்மை. என்ன மனுஷன் முன்குறிச்சான், இவனுக்கு ஊழியமே இல்லாம ஆக்கிட்டா, இவன் எப்படி ஊழியம் செய்திடலான்னு சொல்லி பிசாசு திட்டம் பண்ணிட்டான். நீர் என்னை அழைத்தது உண்மை. என்ன இனி எந்த ஒரு கூட்டத்துக்கும் நான் வீட்டுல சும்மா கூட இருப்பனே தவிர கேட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா. 12 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை பட்டணத்துல நின்று எடுத்த தீர்மானம் இன்னும் வரையிலும் சொல்றேங்க. 12 வருஷமா என் கூட நூற்றுக்கணக்கான போதகர்கள் எனக்கு நண்பர்களாய் இருக்கிறார்கள். ஒரு வரட்ட கூட நான் பிரசங்கிக்க வரட்டான்னு கேட்டதே இல்லை. ஆனா அழைப்புகளை கர்த்தர் எங்கெல்லாமோ இருந்து எனக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? வழிய திறக்க ஆரம்பிச்சார்னா எப்படிப்பட்ட இரும்பு கதவும் உனக்காக திறக்க ஆரம்பிக்கும். எப்படிப்பட்ட வாசலும் உனக்காக திறக்க ஆரம்பிக்கும். உன் ஆசீர்வாதத்தை அடைப்பதற்கு, உன் ஆசீர்வாதத்தை அழித்து பாடுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கழிந்த நாள்ல நான் மிகுந்த சோர்ந்து போன அனுபவம். அப்படின்னா என்னுடைய தொழில் ஸ்தாபனத்தை பாருங்க, 2 கடையா இருந்ததை ஒரே கடையா மாற்றினேன். ஒரே கடையா மாற்றி அதை செய்வதற்குள்ள வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. சிலர் என்னோடு பேசும்போது அப்படி என்னை பரிகசிக்கிற விதமாக, என்னை அப்படின்னா எல்லாம் இழந்து போனதை போல, அழிக்கப்பட்டதை போல, அவன் நஷ்டப்பட்டு எல்லாம் முடிஞ்சு போனதை போல அப்படி சிலர் பேச ஆரம்பித்தார்கள். சில நேரடியாகவே இடத்துல வந்து அப்படி வித்தியாசமான முறையில் எல்லாம் கேள்விகளை எழுப்பினார்கள். நான் அப்பொழுது பாருங்க, கழிந்த செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், அந்த கடையில் அப்படியே போய் இருந்து தெய்வப்பிள்ளை அன்றைக்கு கடையுடைய ஸ்டாப் லீவு. எனக்கு கொஞ்சம் வேதனை. இப்படியெல்லாம் பேசுறாங்களே, நம்ம என்னதான் அழிஞ்சு போனோம், அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கும் இருக்கு, அவ்வளவுதான். அதுல என்ன மாற்றம்? ஒன்றும் தெரியவில்லை, ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சத்தத்தை எனக்கு கொடுத்தார். வேதத்தை எடுன்னு சொன்னார். பாருங்க, நான் அப்படியே போய் வேதத்தை என்னுடைய கரத்தில் எடுத்து ஏசாயா புஸ்தகத்தை திறந்து நான் வாசித்ததுக்கு பிற்பாடு அதை வாசிக்கலாம் என்று சொல்லி வேதத்தை திருப்ப ஆரம்பித்தேன். நான் வேதத்தை திருப்பி கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்னார், இப்போ இந்த பேஜில் படின்னு சொன்னார். அந்த பேஜை படிச்ச உடனே ஆண்டவர் சொன்னார்,
பாருங்க ஒரு வசனம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 65:21 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஏசாயா 65:21 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பீர்கள். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு மாத்திரம் இல்லை இந்த வார்த்தை, இத சபைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. சில வேளையில சொந்த வீடு இல்லாம நீங்க வார்த்தையை கேட்கிறீங்கன்னா சொந்த வீடை தரப்போகிறார். அல்லேலூயா. வீடே இல்ல அப்படின்னு நீங்க கலங்கி வீடு வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இனி ஒரு வாசல் திறக்குது. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். இனி வீடுகளை கட்டி அதுல குடியிருக்க போறீங்க. ஆமென். அடுத்து சொன்னா திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள். ஆண்டவர் தெளிவா சொன்னார், இனி எதையெல்லாம் நீ நாட்டுகிறியோ, எதையெல்லாம் செய்கிறியோ அவைகளின் கனியை புசிப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை அன்றைக்கு வெளிப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நீங்க கையிட்டு செய்கிற எந்த வேலையானாலும் அதுல ஒரு ஆசீர்வாதம் உண்டு. உங்களுக்கு விசுவாசமே இல்லைன்னு நினைக்கிறேன், விசுவாசமே இல்லைன்னு நினைக்கிறேன். விசுவாசித்த ஆமென் சொல்லுங்க பாப்போமே. நீங்க போய் ஒரு சின்ன வாழை செடியை நட்டா கூட அந்த வாழை மரம் உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிக்குங்க. வாழை மரம் பலனை கொடுக்கும், உங்க தோட்டத்துல பலன் உண்டாகும். ஆண்டவர் தெளிவாய் சொன்னா, இனிமேல் நீ எவைகளை எல்லாம் நடுகிறியோ, எவைகளுக்கெல்லாம் பிரயாசப்படுகிறியோ, எவைகளை எல்லாம் செய்ய நினைக்கிறியோ அவைகள் செழிப்பாய் மாறப் போகிறது. அல்லேலூயா. அவைகளின் கனியை புசிப்பார்கள். அடுத்த வாசிக்கலாம். ஆண்டவர் சொன்னார், நீங்க எதை கட்டுகிறீர்களோ, வேறு ஒருவர் குடி இருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பது இல்லை. ஆமென். அப்படின்னா உங்க ஆசீர்வாதத்தை வேறு ஒரு மனிதன் இனிமேல் அனுபவிக்க முடியாது. இவ்வளவுதான் விசுவாசமா, இவ்வளவுதான் நம்பிக்கையா? ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு தெளிவாய் கொடுத்தாருங்க. அதனால நான் தைரியமா சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. சத்தத்தோட பேசினார். ஆண்டவர் சொன்னார், வேதத்தை எடு, நிறுத்து, படி. தேவப்பிள்ளை ஆச்சரியப்பட்ட, ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், இனி வேற ஒருவன் சாப்பிடுவான்னு நினைக்காத, ஆசீர்வாதங்கள் உனக்கு சொந்தமாய் மாறுவதை அறிக்கை பண்ணுன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்க செய்யறது சின்ன வேலையா இருக்கலாங்க, சின்ன வேலையா இருக்கலாம், உதவாக்க அதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு தெளிவா சொல்றேன், திட்டமா சொல்றேன், இந்த ஊழியம் ஆனாலும் சரிதான், ஆண்டவர் அறுவடையை உருவாக்குற காலகட்டங்களை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. அல்லேலூயா. நம்ம அறுக்கிறது நமக்கு தான், நம்ம விதைக்கிறது நமக்கு தான், நம்ம எதை செய்கிறோமோ அது நமக்கு தான். அல்லேலூயா. மனுஷனுடைய பார்வையில இனி அதை ஆண்டவர் காண்பிக்க போகிறார். அது ஆண்டவர் சொன்னா தானாய் வழிகள் திறக்கும். ஆமே, தானா வழிகள் திறக்கும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அடுத்த அந்த 23வது வசனத்தை வாசிங்க. 23வது வசனம், அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொன்னா, அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அப்படின்னா நீங்க உழைக்கிறது வீணா போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. நீங்க உழைக்கிறது, படிக்கிறது, வேலை செய்கிறது, பிரயாசப்படுகிறது, அது வீணாய் போவதில்லை. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா நீங்க ஆண்டவர் உங்களுக்கு சன்னதியை கொடுக்கிறது அது வேதனைப்படுவதற்கு அல்ல, அது சந்தோஷப்படுவதற்கு. ஆமே. உங்க பிள்ளைகளை குறித்து கலங்கிட்டு இருக்கிறீங்களா?
உங்களை பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, இந்த பிள்ளைகளை எப்படிதான் வளர்த்து பெரிய ஆளா மாற்றி எப்படிதான் இவனுடைய காரியத்தை பார்க்க போறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் தெளிவா சொன்னா, உங்க பிள்ளைகள்னால இனி வேதனை இல்லை, இனி வேதனை இல்லை. உங்கள் சன்னதியினால இனி வேதனை இல்லை. ஆண்டவர் வாசலை திறக்கும் போது அது எப்படிப்பட்ட இரும்பு கதவாக இருந்தாலும் அவைகள் திறக்கும். மனுஷன் முன்குறிச்சான், முடிஞ்சு போச்சு. ஆமே, மனுஷன் நினைச்சான் அவ்வளவுதான், அழிக்கப்பட்டு போயிட்டாமே. என்னை பார்த்து பலர் சொல்லியிருக்காங்க, ஆல்பர்ட் முடிஞ்சு போனாமே, முடிஞ்சு போனா. என் ஆண்டவர் எப்பெல்லாம் முடிஞ்சு போனேன்னு செய்தி என் காதுல வருமோ அப்பொழுதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு, இதுதான்ப்பா புதிய ஆரம்பம், இதுதான்ப்பா புதிய ஆரம்பம், இதுதான் ஒரு மேன்மை நாட்கள். ஆமே, தைரியமா சொல்றேன் பாருங்க, அடுத்த வருஷம் இதே நாட்கள் வரும்போது ஆண்டவர் இந்த ஊழியமானாலும் சரிதான், என் தனிப்பட்ட தொழிலானாலும் சரிதான், எவ்வளவு மேன்மை அடைந்திருக்கிறது என்பதை நான் திட்டமா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன். இன்னைக்கு நீங்க மாத்திரமல்ல, இந்த ஊழியம் மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையானாலும் சரி, அடுத்த மாசம் இதே 9வது மாதம் நீங்க உள்ள வரும்போது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு வருவார், உயர்த்தி கொண்டு வருவதை உங்கள் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, 12:10 கடைசி பகுதி பாருங்க, வீதி நெடுக நடந்து போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, வீதி நெடுக நடந்து போனார்கள். அப்படின்னா முதல்ல ஆண்டவர் சங்கிலிகளை தானாய் விழப்பண்ணுவார், இரண்டாவது வழி தானாய் திறக்கும், மூன்றாவது கர்த்தர் சில இடத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. பாருங்க, சிறைச்சாலைக்குள்ளே காவலாளர்கள் மத்தியில காவல் காக்கப்பட்டிருந்தவனை என் ஆண்டவர் பாருங்க வெளியே கொண்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில கூட்டத்தை விட்டு கர்த்தர் வெளியே உங்களை கொண்டு வர போகிறார், சில மனிதர்களை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார், சில குடும்பங்களை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ஆண்டவர் திட்டமா தீர்க்க தரிசனமா சொல்றாரு, சேராதத கர்த்தர் உங்களை விட்டு விலக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. சில சேராத கூட்டம் உங்க கூட இருக்குது, எப்பத்தான் உன்னை கீழே தள்ளலாமே. தாவீது சொன்னதை போல, மனிதர்கள் என்னை தள்ளினார்கள், எப்ப கீழே விழுந்துருவான்னு, எப்ப கீழே இவனை தள்ளிடலான்னு சொல்லி மனிதர்கள் தள்ள நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கீழே விழுவதற்கு இல்ல, உன்னை தானா வெளியே நான் கொண்டு வர போறேன். அல்லேலூயா. நீ பிரயாசப்பட்டா வரமாட்ட. ஆமே, இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் சிலரை உங்க விட்டு தூரப்படுத்த போகிறார். நான் திட்டமா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்களுக்கு நம்பி இருந்த குடும்பமா இருக்கும், நம்பின மனிதர்களா இருப்பாங்க. ஆவியானவர் தெளிவா சொன்னா, நம்பி இருக்கிற ஜனமா கூட இருக்கும், அவர்களையே நம்பி வாழ்ந்துட்டு கூட இருக்கலாம். ஆண்டவர் அவர்களிடம் இருந்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. நீங்க தானா வெளியே வர போறீங்க. எதுக்கு தெரியுமா? உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை உன்னதத்தில் நிறுத்துவதற்கு, உங்களை மேன்மையாய் நடத்துவதற்கு. அந்த ஜனங்கள் நடுவில் நீங்கள் கர்த்தர் தான் தெய்வம் என்பதை அறிக்கை பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென். சில இடத்தை விட்டு வெளியே வரணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. சில இடத்தை விட்டு வெளியே வரக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாருங்க, நான் 10 வருஷம் ஒரு ஊழியத்துல இருந்தேன். அந்த ஊழியத்தை விட்டு வெளியே வரும்போது மிகுந்த கஷ்டமா தான் இருந்துச்சு. அல்லேலூயா. மிகுந்த வேதனையாகத்தான் இருந்துச்சு, மிகுந்த பாடுகளாகத்தான் இருந்துச்சு. ஆனா ஒன்ன சொல்லட்டுமா, அன்னைக்கு மாத்திரம் நான் வெளியே வராம இருந்திருந்தா இன்னைக்கும் அப்படியே தான் இருந்திருப்பேன். ஆனா நான் வெளியே வந்தனால கர்த்தர் தேசமெங்கிலும் என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் உங்களுக்கும் ஆசீர்வாதமா என்ன வச்சிருக்கிறார். உண்மையா இல்லையா? ஆசீர்வாதமா வச்சிருக்கிறான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். தேவ பிள்ளை, அப்ப சில இடத்தை விட்டு நான் சொல்லி இருக்கிற சிலரை பார்த்து, இந்த இடத்திலிருந்து நீ வெளியே பாருங்க, என்ன தூக்கி போட்டாலும் போக மாட்டேன். ஆமென். தூக்கி போடப்பட்டாலும் போக மாட்டேன். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் தூக்கி போட நினைச்சா தானா வெளியே கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா. சில வேளை
கர்த்தர் வெளியே உங்களை தூக்கி போட போகிறார். சில இடங்களிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். சில நண்பர்கள் நடுவிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார். சில ஹல்லேலூயா குடும்பத்தினர் நடுவிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார். அவங்கள விட்டு பிரிய எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஆமே. ஆனா கர்த்தர் தானா கொண்டு வரப்பதை பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி எல்லாரும் நாம் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் நாம் எழுப்பி நிற்போமா? தேவ பிள்ளைகளே, ஒரு 5 நிமிடம் கூட நான் உங்களுக்காக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு 5 நிமிடம் கூட உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சிலரை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் உண்டாகாதபடி இருப்பதற்கு ஏதோ ஒரு தடைக்கல் எனக்கு இருக்கிறது ஆண்டவரே. அதை எப்படி அந்த இடத்தை விட்டு என்னை வெளியே கொண்டு வர போறீங்க? எப்படி வெளியே கொண்டு வர போறீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்க விரும்புறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்க விரும்புறீங்களா? தேவ பிள்ளையை, கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது. கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில 3 காரியத்தை தெளிவாய், ஆண்டவர் எனக்கு தெளிவாய் சொன்னார். சொல்லு, தைரியமா சொல்லு. சங்கிலிகள் உடைக்கப்படுவதை காண்பார்கள். நீங்க இன்னைக்கு வீட்டுல போகும்போதே சில சங்கிலிகள் எல்லாம் தெரிக்கப்பட்டிருப்பதை உங்க கண்கள் காண போகிறது. 2வது ஆண்டவர் சொன்னார், தானாய் வழி உண்டாகும். அது எப்படிப்பட்ட கதவா இருக்கலாம், யாராலையும் தகர்க்க முடியாதுன்னு சொல்லி மேன்மை பாராட்டுகிறதா இருக்கலாம். எரிகோ மதிலை உடைப்பதற்கே என் தேவனால் முடியும் என்றால், ஹல்லேலூயா, இந்த கதவுகள் எல்லாம், இந்த தடைகள் எல்லாம், உனக்கு முன்பாக இருக்கிற இந்த பார்வோனுடைய சேனைகள் எல்லாம், உனக்கு முன்பாக இருக்கிற அந்த எரிகோக்கள், உனக்கு முன்பாக இருக்கிற அந்த பள்ளத்தாக்குகள் ஏமாத்திரம். நினைச்சுப்பார், ஏமாத்திரம். 3வது ஆண்டவர் சொல்றாரு, சிலரை விட்டு, சில இடத்தை விட்டு, சில சூழ்நிலைகளை விட்டு நான் வெளியே கொண்டு வருவேன். நான் வெளியே கொண்டு வருவேன். எத்தனை பேர் என் வாழ்க்கையில பேதுருவுக்கு நாள் குறிச்சாங்கய்யா? நான் சொல்றேன், நாள் குறிச்சாங்க. இவன் முடிந்து போடப்பட்டவன், இவன் கொலை செய்யப்பட வேண்டியவன். அங்க வசனம் அதை தான் சொல்லுகிறது. குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாளில் என் தேவன் அவருடைய வல்லமையை நிறைவேற்ற ஆரம்பித்தார். இன்னைக்கு வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஆரம்பத்தில் சொன்னார், உன்னை சுகப்படுத்துறேன், சுகப்படுத்தி இருக்கிறார். இப்ப ஆண்டவர் சில விடுதலைகளை தர விரும்புகிறார். சங்கிலிகள், எப்படிப்பட்ட சங்கிலிகள்? அது கொருத்து 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 கட்டி 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 உன் காலில் இருந்து தலை வரையிலும் அந்த சங்கிலியில நீ கட்டப்பட்டிருந்தா என்றால், அந்த சங்கிலியின் கட்டுகள், நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே அற்புதங்கள் நடக்கிறது. நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே விடுதலை உண்டாகிறது. நான் கொண்டிருக்கும் போதே சில மாற்றங்கள் உருவாவதை நான் பார்க்கிறேன். உங்க சரீரத்தை கட்டி வைத்திருந்த, தலை பகுதியை கட்டி வைத்திருந்த, ஹல்லேலூயா, சரீரத்தின் அவயங்களை கட்டி வைத்திருந்த அந்த கட்டுகள் தானாய் விழுகிறது, தானாய் விழுகிறது. பெற்றுக்கொள். கண்களை மூடி, யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லாம் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சில வழிகள் திறக்கிறேன், சில வழிகளை திறக்கிறேன். அந்த வழியை யாரும் திறக்க முடியாது. இது அடைக்கப்பட்ட வாசல், யாரும் திறக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வழியை நான் திறக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, உன்னை சில இடத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறான். கர்த்தர் தரிசனத்தோடு பேசுவார், சொப்பனத்தோடு பேசுவார். யாரோடு நீ சேர வேண்டும், யாரோடு நீ சேரக்கூடாது, யாரிடத்தில் பேச வேண்டும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், அதை கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நீ கட்டின வீட்டிலே குடியிருக்க போகிறார். உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உன் பிள்ளைகள் மூலம் உனக்கு சந்தோஷம் போகிறது. பெற்றுக்கொள். விடுதலையை பெற்றுக்கொள். இயேசு ராஜா நம் நடுவிலே வந்திருக்கிறார். சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே?
மருத்துவர்கள் சொன்னார்கள், உலகம் சொன்னது உன் வியாதியை குறித்து நீ மரித்து போவாய், உன் குடும்பத்தை குறித்து இது அழிந்து போகும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, பெற்றுக்கொள் அந்த விடுதலை. ஓரி பல வரகதரபா ரிகலபதர கபல பலதர பல பஷகலபா ஓரி கதரலபதரலபா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரக ரக தர. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. சத்துருக்கள் உன் பாதம் படி வந்து விழுகிற நாட்கள் உண்டாகிறது உண்டாகிறது. ஓ உண்டாகிறது உண்டாகிறது. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரி கதரலப ஷதரபல பரகலபா ஓரி கதரரதரகதரபலா. ஓ தேவ மகிமை இறங்குகிறதை பார்க்கிறேன், தேவ வல்லமை இறங்குகிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஓ பெற்றுக்கொள் விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. சீரைச்சாலை கதவுகளோ உன் புதியினால் உடைந்து விடும். சீரைச்சாலை கதவுகளோ உன் புதியினால். ஓ சென்று சொல்லலாமே. எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்து. சேர்ந்து கரங்களை தட்டி நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே. சேர்ந்து ஆமே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமை பூ எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. சென்று சொல்லுவோம். மரணமை கூரெங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. சென்று சொல்லுவோம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவது. எத்தனை பேர் சொல்ல முடியாமே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுவோம். ஆமென் ஆமென். தேவ அபிஷேகம் இறங்குகிறது. பெற்றுக்கொள். ஒரு விடுதலை உன்னை தொடுகிறது, ஒரு அற்புதம் நடக்கிறது, ஒரு ஜெயம் உண்டாகிறது. கர்த்தருடைய மகிமை உன்னை நிரப்புகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி வெற்றி. பெற்றுக்கொள். ஓ ஷபா ரபா ஹத்தா ரபா. ஓ விவா ரபா துரா கபா ராதா. ஒரு அக்கினி தழல் இவர்கள் நாவிலே விளக்கும். இப்பொழுது ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்புவதாக நிரப்புவதாக. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்ல சொல்ல. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. விசுவாசித்து சொல்ல. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்குள்ள நீங்கள் விசுவாசித்தால் அந்த அபிஷேகம் உங்களை தொடுகிறது. பேதுருவை எப்படி வெளியே கொண்டு வந்தாரோ அதை போல் உன்னை வெளியே ஆவியானவர் கொண்டு வருகிறார். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவாமே. தோல்வி எனக்கில்லையே, நாம் போவதில்லையே. ஓ
நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஆவியானவர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். உன்மேல் அந்த அபிஷேகம் இறங்கி இருக்கிறது, உன்மேல் அந்த வல்லமை இறங்கி இருக்கிறது, உன்மேல் அந்த கிருபை இறங்கி இருக்கிறது. இனி நீ தோற்று போவதில்லை, முடிந்ததென்ற காரியம் இல்லை. பேதுருவை வெளியே கொண்டு வந்ததை போல கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். தம்பி, கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். தங்கச்சி, கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். சில பாவ காரியங்களில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். சில அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். பெற்றுக்கொள் அற்புதத்தை. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அந்த வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி. சிலர் மேல் சில அடையாளங்களோடு கர்த்தருடைய கரம் தொடுகிறதை நான் பார்க்கிறேன். சிலர் மேல தேவ பிரசனம் தொடுகிறது. சிலர் ஆவியானவர் தொட்டுக்கொண்டு இருக்கிறார். உன் வாழ்க்கை மாறுவதை கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். உன் குடும்பம் மாறுவதை கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். அங்கலாய்த்திருக்கிற சகோதரியே, கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள். ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. குறித்திருந்த நாளுடைய முந்தின நாள் நேரம் பேதுருவை நாளைக்கு கொலை செய்து இந்த குடும்பத்தை இன்னையோட முடிச்சிடலாம். இந்த குடும்பத்தை எப்படி ஆயிலும் நான் அழிச்சிடுவேன். இந்த குடும்பம் தலை தூக்கி பார்க்கட்டும், இவங்க முன்னேறி பார்க்கட்டும், முன்னேறி பார்க்கட்டும். அப்படிதான் மனுஷன் உனக்கு நாள் குறிக்கிறான். அப்படிதான் மனுஷன் உன்னை பார்த்து சொல்றான். தலைமுறை தலைமுறை சாபங்கள் உடைந்தெறிகிறது. சங்கிலிகள் உடைக்கப்பட்டதை போல தலைமுறை 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 சாபங்கள். உனக்காய் சில வழிகளை திறக்க போகிற, சில வழிகள் உனக்காய் திறக்கப்பட போகிற. ஆண்டவர் சிலரை விட்டு வெளியே கொண்டு வர போகிற, சில கூட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வர போகிற, சில காரியத்தை விட்டு வெளியே கொண்டு வர போகிற, சில அடிமைத்தன வாழ்க்கையை விட்டு வெளியே கொண்டு வர போகிற. ஓ தகப்பனே, நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி உங்கள் கரங்களை உயர்த்தி அப்பா பாதத்தில் நன்றி சொல்ல வேண்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை ஹீரோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ.